சில பேருக்கு மட்டும் எல்லாம் தானா நடக்குது, அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கான். ஆனா எனக்கு என் வாழ்க்கையில் எதுவும் பெருசா நடக்கவே இல்லைங்க. அவனுடைய அதிர்ஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேனோ எனக்கு புரியல அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த காலையை முழுமையா பாருங்க. இதுல நாம அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது, ஒரு வெற்றிக்கான பாதையில நாம எப்படி செல்றதுன்றதை பத்தி பார்க்க போறோம். லக் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when preparation meets an opportunity அப்படின்னு ஒரு ஆங்கில வாக்கியம் இருக்கு. அதாவது ஒண்ணு இல்லைங்க, அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் தயார் நிலையில் இருக்காரு, அந்த தயார் நிலையில் இருக்கிறவரை ஒரு வாய்ப்பு சந்திச்சதுன்னா அதற்கு பெயர் தான் அதிர்ஷ்டம். அதாவது அவருக்கு ஒரு நல்ல காலம் பிறகு அந்த நல்ல காலம் பிறக்கணும்னா அப்ப நம்ம தயார் நிலையில் இருக்கணும்ன்றது இந்த வாக்கியத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இருக்கட்டுங்க. உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு. பழமொழியெல்லாம் இருக்கட்டும், உண்மையிலேயே நீ சொல்றது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு உதாரணம் தரேங்க. நான் வேலைக்கு சேரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் சேர்ந்து ஒரே பயிற்சியில் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே விதமான பயிற்சி தான் அளிக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு மேனேஜர் வந்து உள்ள வராரு, வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த 450 பேர்ல நான் ஒருத்த மட்டும் தான் எழுந்து பதில் சொன்னேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அந்த 450 பேர்ல குறைஞ்சது 200 பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம், நாம எழுந்து பதில் சொன்னா சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்ற ஒரு தயக்கமா இருக்கலாம். சில பேருக்கு நாம ஏன் சொல்லணும்னு ஒரு தயக்கமா இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனா அந்த கூட்டத்தில் நான் எழுந்து பதில் சொன்னேன். அதனால நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலாளருக்கு என் மேல ஒரு கண்ணாயிடுச்சு. ஆஹா, இந்த பையன் வந்து நல்லா பதில் சொல்றான், ஆக இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இதை பேசக்கூடிய திறமை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டார். ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த நிறுவனத்துக்குள்ள வரும்பொழுது ஃப்ரெஷர் சொல்லக்கூடிய புதிதாக சேர்ந்தவர்கள் நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படும்போது என்ன ஆச்சுன்னா, முதல்ல எங்களுடைய பேட்ச்ல என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கான காரணம் அந்த மேலாளர் தான். அந்த மேலாளர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். சரி, இந்த கூட்டத்தில் தன்னுடைய கருத்தை பயம் இல்லாம ஒரு மனிதன் எடுத்து சொல்றான்னா நிச்சயமா அவனால தன்னுடைய பணியையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பல பேர் கேட்கலாம், வெறும் கம்யூனிகேஷன், அதாவது இந்த பேசக்கூடிய திறமை மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு. நிச்சயமா போதாது. ஆனா கம்யூனிகேஷன், பேசக்கூடிய திறமை இருந்தா நீங்க அனைத்தையும் கற்றுக்கொண்டு நீங்கள் மேன்மேலும் அந்த உங்களுடைய பணியிடத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பேசுவதற்கு தயங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா பல தடைக்கற்களை நாம கடந்து தான் வர வேண்டியிருக்கும். ஆக முதல் விஷயம், நாம வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா தயங்காதீங்க. தயங்காம உங்கள் மனதில் உள்ள வார்த்தை, அதாவது உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது தெளிவா பிறருக்கு எடுத்துரைக்கும்படி பேசுவதற்கு பழகுங்கள். ஆக நாம் அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், உங்க மனசுல இருக்க விஷயத்தை தைரியமா எடுத்து சொல்லக்கூடிய, அதாவது தயக்கம் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாம உங்களால பேசக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்வதுதான் முதல் செய்தி. இரண்டாவதா ஒரு விஷயம் இருக்குங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல எம்ப்ரேசிங் த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா நம்முடைய நேர்மறை எண்ணம் கொண்ட மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுதல். நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு வந்து விஷுவலைசேஷன் சொல்றாங்க. இன்னும் பல பேர் வந்து பலவிதமான பேர் வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நீங்க ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்க பார்க்குற இடம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இது புது வீடா இருக்கே, இது பழைய வீடா இருக்கே அப்படின்னு இருக்கும். நீங்க கார் வாங்க போறேன் அப்படின்னா உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, இது பழைய கார், இது புது கார், இது இவ்வளவு செலவாகும், அது கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வயசுலையுமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க கவனம் செலுத்துது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க நேர்மறையான எண்ணங்களை விதைக்காம எதிர்மறையா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலும் எதிர்மறை சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்படி நடந்துட்ட பிறகு இது ஏன் நடந்தது அப்படின்னு நீங்க உங்களே கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நாம ஏன் இதை பத்தில யோசிச்சுட்டு இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு தேவை. அந்த நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு அப்படியே எங்கிருந்தோ போய் குதிச்சுட்டு வராது, நாம தான் அதை உருவாக்கணும். அதை எப்படி உருவாக்கணும்னா ஒரு டிசிப்ளினோட, ஒரு ஒழுக்கத்தோடு உருவாக்கணும். அதற்கு ஒரு சிறு ஒரு உத்தி சொல்றேங்க. உங்களுடைய உடற்பயிற்சியில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க. உடற்பயிற்சி ஈடுபொழுது உங்கள் உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடையும். உடல் புத்துணர்ச்சி அடையும் பொழுது உங்கள் மனமும் புத்துணர்ச்சி அடையும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. செயல்பட்டீங்கன்னா வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆக இரண்டாவதாக நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணம் கொண்ட மனோபாவத்தை வளர்த்துக்கிறது. மூணாவதாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல்பட தொடங்குகிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் டேக்கிங் ஆக்ஷன் சொல்லலாம். நம்ம கிட்ட பல சிந்தனைகள் இருக்கும், ஆனால் அந்த சிந்தனைகளை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. நீங்க மிகப்பெரிய ஆளா இருக்கலாங்க, ஏகப்பட்ட அருமையான சிந்தனைகள், நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இப்படி பண்ணி இந்த இடத்துல நான் உயர போறேன், ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா, செயல்படுத்துனீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் பண்ணாங்க, சிறு சிறு செயலா தொடங்கினா போறோம். நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா ஒரே நாள் உங்களால் 10 பாடமும் படிக்க முடியாது. ஒவ்வொரு பாடமா ஒவ்வொரு நாளா படிக்கும் பொழுது தேர்வு அன்னைக்கு 10 பாடம் முடிச்சிருக்க போறீங்க. அது போல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்கு இருக்கலாம். அந்த இலக்குல நான் ஒரே நாள்ல போய் குதிச்சிடுவேன் அப்படின்னா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்ய செய்ய நீங்க அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடைஞ்சிருவீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன், உங்க உடற்பயிற்சி கூடத்துல சொல்றேன். பார்க்கும்போது இந்த 40 கிலோ 50 கிலோ
கொண்ட டம்பிள்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். அதெல்லாம் எடுக்க முடியுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது முதல்ல தொடங்கும் பொழுது 4, 8, 10 அப்படி தொடங்கி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 கிலோ வந்து எளிமையாக எடுப்பீங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம்னா இவன் எப்படி 40 எளிமையாக எடுக்கிறேன். அவன் 40 எளிமையாக எடுக்கலைங்க, அவர் வந்து அந்த அளவுக்கு வலிமை பெற்று விட்டார். அது போல தான் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா நீங்கள் செயல்பட அதில் வந்து உங்களுக்கு மிகவும் இலகுவாயிடும். அப்படிப்பட்ட அந்த கஷ்டமான விஷயம் நீங்கள் வந்து இலகுவாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவன் அதிர்ஷ்டக்காரனான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த வெற்றி கிடையாது, ஆனால் நீங்கள் அந்த வெற்றியை சுவைப்பீங்க. அதுக்கான காரணம் நீங்கள் செயல்பட்டது தான். நாலாவது ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நட்பு வட்டங்களை வளர்த்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் அதாவது தொழில் சார்ந்த உரையாடல்கள்லாம் பண்றதுக்கு லிங்க்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலி இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்பொழுது யூடியூப் என்கின்ற செயலில் வந்து நீங்க எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அதை பற்றி நீங்க வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல அவருடைய உதவியை நாட முடியும். இப்படி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. உங்களை அலுவலகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்க யாராகணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க கிட்ட நீங்க நேரடியாக போய் பேசி பழக வாய்ப்பு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அந்த வழிகளை நாம தேர்ந்தெடுத்தோமான்றது தான் முக்கியம். பல பேர் கேட்பீங்க, அது எப்படி நான் பேச முடியும், என்னால் பேச முடியுமா? உங்களுக்கு தேவை அப்படின்னு நிச்சயமா பேச முடியுங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க வந்து ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, அங்க வந்து ஒரு பெண் இருக்காங்க அல்லது வேற யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்றதுக்காகவே நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்குல்ல அப்படின்னு நீங்க பேச்சு தொடங்குவீங்க, இல்ல வேற ஏதாவது தொடங்குவீங்க. ஆக உங்களின் விருப்பம் தான் முக்கியம். உங்ககிட்ட விருப்பம் இருந்ததுன்னா என்ன பேசணுன்றது உங்களுக்கு ஏற்கனவே வந்துடும். உங்ககிட்ட விருப்பம் இல்லை, நான் பேசினா எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேச போதில்லை. ஆக பேசுவதற்கு கூச்சப்படாதீர்கள். நட்பு வட்டாரங்களை வளர்த்துக்கொள்ள தயங்காதீர்கள். உங்களுடைய நட்பு வட்டாரம் தான் ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கதா இருக்கட்டும் அல்லது உங்கள் வேலையில் பணி உயர்வு பெறுவதாக இருக்கட்டும். இப்படி இந்த நட்பு வட்டாரங்கள் வந்து மிகவும் அவசியமான விஷயம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு. இரண்டாவது விஷயம் தயார் நிலையிலேயே இருக்கிறதுங்க. அதாவது பி ப்ரிப்பேர்ட். இந்த ராணுவத்தெலாம் சொல்லுவாங்களே, எல்லா நேரத்துலையும் அவங்க தயார் நிலையில் தான் இருந்தாகணும். எப்பொழுதுமே உடற்பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்பொழுதும் சண்டையே வரல அப்படின்ட்டு அவங்க ஓய்வாக இருக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணா எங்கே வேணா பிரச்சனை நடக்கும். அப்படி இருக்கும்போது நாம தான் முன்னாடி போய் நிற்கணும். நாம முன்னாடி போய் நிற்கணும்னா நம்மளுக்கு உடல் தயாராக இருக்கணும். அதுபோல நமக்கு வெற்றி கிடைக்கணும் தான், நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்றது கேள்வி. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. வேலை தேடும்போது என்ன பண்ணால் சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். மேற்கொள்வது மட்டும் போதாது, அதை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். நான் இதை செய்து அப்படின்னு லிங்க்டின்ல ஒரு பதிவு போடலாம். இப்படி ஏகப்பட்ட முயற்சிகள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதான் சொல்லுது ஒரு உதாரணம் தான். உங்களுடைய தொழில் சம்பந்தமா நீங்க யோசிச்சு பாத்துங்க. ஒருவேளை நீங்க வந்து திரைப்பட துறையில நல்லா வரணும் ஆசைப்படுறீங்கன்னா நீங்க யூடியூப் செயலியை பயன்படுத்தி அதுல ஒரு சில விஷயங்கள் நீங்க பதிவிடலாம். அல்லது எந்த விஷயத்தில் நீங்க முன்னேற நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. கொண்டே இருங்க. கற்றுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நீங்க தயார் நிலையில் தான் இருப்பீங்க. தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நிச்சயமா அவன் வெற்றி பெற்றுடுவான். ஆறாவது விஷயம் தோல்வியும் துயரமுங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நாம் முயற்சி செய்வோம், தோல்வி பெற்றுடுவோம். அப்படி தோல்வி பெறும்போது நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுட்டு வேற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருவோம். அதற்கான காரணம் அந்த தோல்வி கொடுத்த வலி, அவமானம். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம தோல்வியை கண்டு பயப்படக்கூடாதுங்க. தோல்வியை ஒரு கற்றலாக நினைக்கணும். அந்த தோல்வி மூலமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நாம அடுத்த முறை இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய தொழிலை நீங்க வளர முடியும். யாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அதாவது இருவர் இருந்தாங்க, இருவருமே மண்ணை தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இருவருமே 10 அடி தோண்டாங்க, கிடைக்கல. 20 அடி தோண்டாங்க, கிடைக்கல. ஒருத்தர் என்ன முடிவு பண்ணாரு, இதுக்கு மேல எதுக்கு தோண்டுவானே, அதான் கிடைக்கவே இல்லையே, நம்மளுடைய உழைப்பு எதற்கு வீண்படுத்தணும் அவர் கிளம்பிட்டார். ஆனா இன்னொரு மனிதர் என்ன பண்ணார், தோண்டிக்கிட்டே இருந்தாரு. அப்படி தோண்டும் பொழுது அடுத்த 10 அடியில் அவருக்கு தங்கம் கிடைச்சதா ஒரு கதை இருக்கு. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் கற்றுக்கொண்டே இருக்கணும். இது நமக்கு வரலையே, இது நமக்கு வராது, எதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு 6 செய்திகளை பார்த்தோம். இந்த 6 செய்திகளையும் நீங்க நல்ல மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கான துறையில நீங்க நிச்சயமா முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த 6 செய்திகளையும் நீங்க ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் இதுல நான் சரியா இருக்கனா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பீடு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய துறையில ஒரு மிகப்பெரிய ஆளா வருவீங்க. இன்னொரு பழமொழி இருக்குங்க, the harder I work the luckier I get. அது உங்க வாழ்க்கையில கடின உழைப்பை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. நீங்க உழைக்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்பது கிடைத்தே தீர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நாம மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பார்ப்போம். காணொலி உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா பிறருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இந்த உங்கள் கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸ் என்கின்ற அந்த கருத்து பெட்டியில நீங்க தெரிவிச்சீங்கன்னா நாம் அதை பற்றியும் பேசுவோம். அடுத்து என்ன தலைப்பில் பேசலாம் என்பதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.